ஃபர்ஸ்ட் ஆசனங்கிறத நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆஸ் ஏ 420 எனக்கு ஆசனங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏஜ்ல ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கிறப்ப வாத்தியார் சொல்லி தரத பார்த்துட்டு டீச்சர் ஆகலாம், நாம 4 பேத்துக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனப்ப என்ன வயசு என்னன்னு தெரில. அப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னா அவங்க அம்மா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு கோவிலில் வேண்டிக்கிட்டு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாக கும்பிட்டுட்டு ஏதோ சொல்லிட்டு போனாங்க. பரவாயில்ல, ஒரு நல்லது பண்ணுறாங்களே. அப்போ வந்து எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த ஒரு அப்போ காசெல்லாம் தெரியாதுல்ல, குணப்படுத்துறாருன்னு மட்டும்தான் தெரியும். காசு கொடுக்கணும், இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரியாது. பரவாயில்ல, இந்த மாதிரி குணப்படுத்துகிறாங்களே, நல்லது தான், நாம் இந்த மாதிரி ஆயிடலாம், டாக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதுக்கப்புறமேட்டு 5வது முடிச்சுட்டு 6வது வந்ததுக்கு அப்புறமேட்டு என்சிசி போலீஸ் ஆயிடலான்ட்டு ஒரு எண்ணம். அது ஒரு ஆசை. நம்ம போலீஸ் ஆகிட்டோமா நல்லா கெத்தா எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் 6வது முடிச்சுட்டு 2 வருஷம் தான். 2 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் 8வது 9வது போகிறப்பெல்லாம் ஃபுட்பால் விளையாட போயிட்டேன். அதுதான் பெரிய ஆசை. அது ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா விளையாண்டு கற்றுக்கிட்டு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கவும் அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அதில் இருக்கும். எனக்கு அப்போ தோணல, இப்போ ரீசெண்டாக கோச் ஆகலாங்கிறது அது ஒரு சின்ன டிஸ்கஷன் எனக்கு யானைக்கு நடந்தப்போ அது தோணுச்சு. அதனால் இது இப்போ நடந்தது. அப்போ எனக்கு தோணுனது வந்து நான் ஃபுட்பாலில் நல்ல ஒரு பிளேயர் ஆகணும். காலேஜ்லேயும் போனேன், காலேஜ்லேயே விளாண்டேன், இல்லைன்னா சொல்லலை, நல்லா விளாண்டோம். பட் அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணோன்னே அந்த ஆசை அந்த ஒரு ட்ரீமாக அது அப்படியே போயிடுச்சு. இப்பயும் விளாண்டுட்ருக்கிறேன், பட் அதிகமாக இல்லை. எனக்கு இது தோணுனப்ப, ஃப்ரீயாக இருக்கிறப்ப, அந்த மாதிரி டைமில் மட்டும் ஃபுட்பால் எடுத்தோம்னா சும்மா ஜாலியாக தட்டிக்கிட்டு காலைல கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தங்கறதுக்கு இடம், 2வது தூக்கம், 3வது சாப்பாடு, 4வது போட்டுக்கிறதுக்கு துணி. இது தேவையில் சேர்த்தனாலும் சரி, ஆசையில் சேர்த்தனாலும் சரி, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஆசை எதுவும் கிடையாது. டெம்பரவரி ஆசை வேணால் நிறையா சொல்லலாம். ரோட்டில் போகிறப்போ ஒரு கடையை பார்த்தா, ஆஹா இந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, அந்த வாசம் இருக்கும், அது ஒரு ஆசை. அப்புறம் ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோம்னா வாங்கலாம் அப்படின்னு தோணும், அது ஒரு ஆசை. வேறு என்னென்னா, ஏதாவது காரில் போனாங்கன்னா நாமளும் கார் வாங்கலாமே அப்படிங்கிறது ஒரு ஆசை. அந்த மாதிரி தீர்க்க முடியாத ஆசையெல்லாம் நிறையா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது இருக்கும். இது எனக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு நான் சொல்லலை, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது தான். ஆனால் இந்த ஆசையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ ஆசைப்பட்டினா அந்த வயசுக்குள்ளே உனக்கு அது கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆசை ஆசையாக இருக்கும். திரும்ப கிடைக்காதது கிடைக்காது. எக்ஸாம்பிள் யானைக்குட்டி அவன் சாப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நாம் மெயின்ஸுக்கு போகிறப்ப அவனால் வர முடியாது. இப்போ அவன் மெயின்ஸுக்கு போகலானுங்கிறப்ப நம்மளால் போக முடியாது. ஏன்னா நாம் ஆளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம். அவன் கரடி அவன் ஒரு பக்கம் இருக்கிறான், இவன் நண்டு அவன் பிஸி ஒர்க்கு, அவன் மேரேஜ் ஆகிற வரையும் பயங்கர பிஸியாக இருப்பான். அதுக்கு மேலே போட்டுக்கிறாங்க, இது அடுத்த பட்சம். ஆனால் இப்போ யானைக்குட்டி அவன் ஃப்ரீயாக இருக்கிறான், கடையில் இருக்கான். ஃப்ரீயாக இருக்கிறான் மீன்ஸ் அவனுக்கு எப்போயாவது டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீயாக இருப்பான். அந்த டைமில் போகலான்னு பார்த்தா நாம் அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். ஃபங்க்ஷன் டைமில் நம்ம ஊருக்கு வந்தோம்னா 2 நாள் வந்திருக்கோம், 2 நாள் எங்கடா சுற்றுறது, நம்ம இந்த மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு அந்த மாதிரி இருப்போம். அந்த டைமில் இவன் வெளியில் வர மாட்டான் ஃபங்க்ஷனில். அதான் அந்த ஆசைங்கிறது அந்த ஏஜுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நடந்துடணும். அதை மிஸ் பண்ணிட்டு அடுத்த டைம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீ எதிர்பார்த்த அளவுக்குன்னா அந்த டைம்ல கிடைக்கல அப்படிங்கிறப்ப அடுத்த தடவை உங்ககிட்ட கிடைக்கணுங்கிறப்போ அந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட அது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி தாண்டி நீ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். சின்ன வயசுல முட்டை என்ன நிறைய சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ முட்டை சாப்பிட முடியுமா? மெச்சூரிட்டி சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சமாக சாப்பிடலாம். ஆனால் சின்னதில் நல்லா பேக்கில் எடுத்து ஒளியில் வச்சுருவேன். அந்த ஜிப்புக்குள்ளே போட்டு போட்டு அந்த மேலே வெள்ளை பேப்பர் போட்டு மூடி மூடி வச்சுருவேன். சாப்பிட்லாம், பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், இவ்வளோ முட்டை என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவ்வளோ முட்டையெல்லாம் எடுத்து வச்சோம், ஐயோ அம்மா இவ்வளோ முட்டை நான் எங்கே போய் திங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆசை அதுதான். இது இல்லாமல் ஆசைங்கிறத ரீசெண்டாக ஒரு 4 இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்த வருஷம் தான் 2024 தான், நான் ஒரு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கம்பெனிக்கு, பெருந்துறைக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறப்ப ஒரு டிரைவர், அந்த கேபு வண்டி ஓட்டின டிரைவர் ஒருத்தர் சொன்னார். சும்மா நார்மலாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என்ன சொன்னேன்னா, விடுங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறதா, அதெல்லாம் பண்ண தானே செய்வாங்க,
அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரு சொன்னாரு, தம்பி ஆசைங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னாரு. எதுங்கண்ணே சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும், இது எல்லாமே உனக்கு தேவையில வந்துடும். வயிற்று பசியில இருந்து நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இருந்து உனக்கு பேரு புகழ் எல்லாமே உன்னோட தேவையில வந்துடும் அப்படின்னாரு. ஆனா நீ படிச்சுட்டு தான் மீதி எல்லாம் உனக்கு கிடைச்சிரும், அந்த படிப்புக்கு மட்டும்தான் நீ ஆசைப்படணும். அவருக்கு அவங்க வாத்தியார் சொல்லி தந்ததான் இது. அவருக்கு வயசு இருக்கும், ஒரு 60 வயசு இருக்கும். 65 இருக்கும். எங்க அப்பாவோட பெரியவர். அவரு இதை சொன்னாரு. அப்ப அவங்க வாத்தியார் எப்படி இருந்திருப்பாரு, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. அவரு வந்து, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கணக்கு இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இன்னைக்கு தூங்குறதுக்கு, இன்னைக்கு தங்குறதுக்கு, இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி என்னவோ அதை நான் பாத்துக்குவேன். நாளைக்குங்கிறது எனக்கு அடுத்த பட்சம். இன்சூரன்ஸ் இருக்குது, அது காமன். அது அடுத்தது. ஏன்னா எனக்கு ஏஜ் ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் இன்சூரன்ஸ் எவ்வளவு வச்சிருந்தனாலும் எனக்கு உண்டானது மட்டும் தான் கவர் ஆகும் அப்படின்னாரு. அப்ப அந்த ஆசனுங்கிறது அவருக்கு, அவரோட மைண்ட் செட்ல படிப்பு ஒரு கல்வி. அவர் படிக்கல, ஆனா பணம், அவருக்கு நோய் நொடி இது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஒரு 6-7 லாங்குவேஜ் பேசுவாரு. தமிழ், இங்கிலீஷ் புரிஞ்சுக்குவாரு, பட் பேச மாட்டாரு அந்த அளவுக்கு. ஹிந்தி பேசுவாரு, கன்னடா, ஆந்திரா பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் ஏதோ ஒன்று சொன்னாரு, தெரியல. இந்த மாதிரி ஒரு 6 லாங்குவேஜ் பேசுவாரு. டிரைவர் தான். ஆனா அவர் சொன்ன அந்த இடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆசைப்படுறதுன்னா படிப்பு, நீ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆசைப்படு, மீதி எல்லா தேவையும் உன்னை தேடி அதுவே வந்துடும் அப்படின்னாரு. ஏன்னா நீ படிக்க போனீங்கன்னா ஒழுக்கத்தை சொல்லி தருவாங்க, அடுத்து எப்படி சம்பாதிக்கணும், உலக நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்துருவாங்க. இதெல்லாம் அவங்களோட லைஃப்ல ஒரு பார்ட் அமைஞ்சிருக்கிறது. என்னோட லைஃப்ல ஒரு பார்ட் ஆசை அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னதுதான். யானைக்குட்டி சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, தீர்க்க முடியாத ஆசைகள். பட் தீர்க்கலாம், பட் அதுக்கான டைம் வந்து எப்போ அமையும் என்னன்னுலாம் தெரியாது. உங்களுக்கு யாருக்கு என்னென்ன ஆசை இருக்குதுன்னு முடிஞ்சா டைம் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்குறேன். அவன் யானைக்குட்டி கண்டிப்பாக சொல்லுவான். கரடியும் நன்றும் சொல்றாங்களா இல்லையானே தெரியல. சொல்லணுங்கிறது என்னோட ஆசை, இதையும் ஆசையில சேர்த்துக்க.